ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. ஸ்பேஸஸ் நிறைய வெரைட்டியான ஸ்பேஸஸ் இருக்குன்னு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்போம். அதில் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது நிறைய டொமைன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். என்னோடய லாங்குவேஜில் ஃபிசிக்கல் ஒர்க் இருக்குது. அதை பண்ணுறவங்க உடம்பால் ரொம்ப தூரம் நடப்பாங்க, வேலை செய்வாங்க, கையை காலை அசைப்பாங்க. அவங்களுக்கு புரியும் அவங்க வேலை செய்கிறாங்கன்னு. அவங்க படிக்கிறவங்கள பார்க்குறாங்க. ஒரே இடத்துல உட்காந்து ஒரு புக்கை வச்சுக்கிட்டு அப்படியே எழுதுறதாவது ஏதோ எழுதுகிறாங்கன்னு தெரியும். அதுவும் அந்த எழுதுறதுக்கு நடுவில் கேப் விட்டாகடா அவங்களுக்கு வந்து இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க வந்து சும்மா உட்காந்துட்ருக்காங்கன்னு தெரியும். இது ஏற்கனவே யாரோ பெரியவங்க சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ட்ராயிங்கை வந்து ஒருத்தர் வரைஞ்சிட்ருப்பார். காலையிலேருந்து ஈவினிங் வரணும். அந்த குளக்கரையில் உட்காந்துட்டுன்றதை பற்றி கேட்கும்போது ஒரு விவசாயி வந்து நான் எவ்வளோ காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வரேன், அவன் உட்காந்து இந்த வேலை செஞ்சிட்ருக்கான், வரைகிறேன்னு சொல்லிட்டு இதை போய் இத்தனை 1000 கொடுத்து வாங்குகிறாங்க. என்ன எனக்கு அந்த உயர்வு கிடைக்க மாட்டேங்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே மைன்யூட்டான ஒர்க் யோசிக்கிறாங்க. நியூரல் லெவலில் ஒர்க் செய்கிறாங்க. இது அன்னமய கோஷத்தில் செய்கிற ஒர்க்கு, இது அடுத்த கோஷத்தில் செய்கிற ஒர்க்குன்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுதுன்னா, இவங்க வேறு இடத்துலேருந்து வேலை செய்கிறாங்க, ஸ்பேஸ்லேருந்து வேலை செய்கிறாங்க. இவங்க வேறு ஸ்பேஸ் அண்ட் டைமில் வேலை செய்கிறாங்க. இவங்க மணிக்கணக்கில் வேலை செய்கிறாங்க. இவங்க நிமிட கணக்குலேயோ வினாடிகள் கணக்குலேயோ நேனோ ஸ்பேஸில் வேலை செய்கிறாங்க, நேனோ டிஸ்டன்ஸில் வேலை செய்கிறாங்க, நேனோ டைமில் வேலை செய்கிறாங்கன்றது மைன்யூட்டான ஒரு விஷயத்தில், நுணுக்கமான ஒரு விஷயத்தில் வேலை செய்கிறாங்கன்றது புரியுது. இங்கே இருக்கவங்களுக்கு இது புரியறதில்லை. இவங்க செய்கிற வேலையினுடைய விளைவு வெளியில் தெரியறதுனால டக்குன்னு புரியுது, இவங்களுக்கும் புரியுது. ஆனால் வந்து இவங்க செய்கிற வேலையை இவங்களால் புரிஞ்சிக்க முடியறதில்லைன்னு உங்களுக்கு புரிய முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம யாரோ செய்கிற வேலையை நம்ம மதிப்பிடாமல் இருக்கோம், இல்லை குறைஞ்சி மதிப்பிடுறோம். ஆனால் அவங்க வெவ்வேறு வெளிகளில், வெவ்வேறு ஸ்பேஸில், வெவ்வேறு கோஷங்களில் இருந்து வேலை செய்கிறாங்க. அப்படி எல்லோரும் செய்கிற வேலையினுடைய இணைப்பு தான் நம்ம சந்தோஷமாக வாழறதுக்கும், நிம்மதியாக வாழறதுக்கும், வசதியாக வாழறதுக்கும் காரணமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது இங்கே இருக்கிறவங்களோட பர்செப்ஷன் வேறு மாதிரி இருக்குது, இங்கே இருக்கிறவங்களோட பர்செப்ஷன் வேறு மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம உணர முடிகிறப்போ, நம்ம எல்லாரோட பர்செப்ஷனையும் புரிஞ்சுக்கிறப்போ நம்ம எல்லாருக்குமான மதிப்பு மரியாதை தர முடியுன்றதை புரிஞ்சிக்கலாம்.